ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உமா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பிறவியலை யாற்றுநீர் புகுதாதே அப்படிங்கிற அந்த திருப்புகளுடைய கண்டினியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு லைன் சொல்லியிருப்பேன். அதாவது பிரகிருதி மார்க்கம் உற்று அலையாதே அப்படிங்கிற அந்த வரியில் மாயைனா என்ன, இந்த உலகம் உருவாவதற்கு மாயை ஏன் முதற் காரணமாக இருக்குது அப்படிங்கிறத நான் நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த லைனோட கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். ஆனால் இதில் மாயைனா என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ மாயைனா என்ன, மாயையோட இலக்கணம் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மாயையோட இலக்கணத்தை பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சிந்திச்சா மட்டும்தான் நம்ம பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகிற்கு முதற்காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாயையோட இலக்கணம் என்ன அப்படின்னா, இப்போ உற்பத்தி இல்லாததால் அது நித்தமாக சொல்கிறாங்க. கண்ணுக்கு நமக்கு தெரியாதனால அதை அருவமாக சொல்கிறாங்க. அதற்கு அழிவு அப்படிங்கிறது இல்லாதனால அதை ஒன்றாகியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உலகம் உண்டாவதற்கு பார்த்திங்கன்னா ஒரு காரணமாக இருக்கக்கூடியனால அதை வித்தாகின்னு சொல்கிறாங்க. அறிவு இல்லாதனால அதை சடமாகி அப்படி சொல்கிறாங்க. எந்த இடத்துலையும் ஆன்மாக்களுக்கு தனு கரண புவன போகங்களை அது தருவதனால் அதை வியபகமாயும் முதல்வன் வியபாகத்துக்குள் அடங்கியிருக்கிறனால அந்த முதல்வனுக்கு ஒரு வைப்பு சக்தியாகவும் புவனமும் போகமும் தனுவும் கரணமும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா உயிர்களில் இருந்து விரியதனால ஒரு மலமாகவும் விபரீத உணர்வுகளை செய்வதனால இதை மயக்கம் செய்வதாகவும் இந்த மாதிரி மாயைக்கு நிறைய விதமான இலக்கணங்கள் இருக்குது. இதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாயையில் பார்த்திங்கன்னா புவன போகம் தனு கரணமும் உயிர்காய் அப்படின்னு சொல்கிறதுனால மாயையோட வடிவம் பார்த்திங்கன்னா புவனாதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் உலகிற்கு மாயை முதற்காரணம் அப்படிங்கிறது வலியுறுத்தப்படுகிறது. அப்போ மாத்துமிகர் அப்படிங்கிறவங்க மாயை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா சூனியம் அப்படின்னு சொல்லுவாங்களாமா. அதனை மறுத்ததற்கு உலகத்துக்கோர் வித்துமாய் அப்படிங்கிற ஒரு வரி மூலயமா மாயைனா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. கணிகவாதிகள் பார்த்திங்கன்னா ஒன்றின் சார்பில் ஒன்று தோன்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஒன்று தோன்றுது அப்படின்னா அது தோன்றுவதற்கு முன்னுள்ளது பார்த்திங்கன்னா கெட்டு போயிடும் அப்படிங்கிறது தான் ஒரு கொள்கை. அதனை மறுத்துவதற்கு பொருட்டு தான் அதை நித்தமாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது உலகாயதர் அவங்க பார்த்திங்கன்னா உலகோட தோற்றத்திற்கு பூதங்கள் தான் காரணம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களாமா. அதாவது அவரார் கொல்லப்படுவன 4 பூதங்கள் அப்படிங்கிறாங்க. ஆகாய பூதத்தை பார்த்திங்கன்னா ஒப்புக்கொள்வதில்லை. அது பார்த்திங்கன்னா உருவமாக இருக்கிறதுனால அதனை மறுத்ததற்கு அதனை அருள்வாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வைசேடிகர் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க உலகத்திற்கு காரணம் பார்த்திங்கன்னா பரமாணுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அணுக்கள் அப்படின்னு சொன்னதுனால வியாபகம் இல்லாதது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதனை மறுத்துட்டீங்க அப்படின்னா அது எங்கும் வியாபியாய் அப்படிங்கிறாங்க. அப்போ சாங்கியர் அப்படிங்கிறவங்க உலகத்திற்கு முதற்காரணம் முக்குணமயமாகிய பிரகிருதி அப்படிங்கிறாங்க. அதனை மறுத்தீங்க அப்படின்னா ஏக நிலையதாய் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கரியர் பார்த்திங்கன்னா உலகத்திற்கு காரணம் பிரம்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனை மறுத்ததற்குனால அதனை விமலனுக்கோர் சத்தியாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி சிவாத்துவிதர் அவங்க உலகத்திற்கு முதற் காரணம் சிற்சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனை மறுத்ததற்கு பார்த்திங்கன்னா அசித்தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மாயாவாதிகள் உலகத்திற்கு காரணமாக இது மாயை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனை மறுத்தீங்க அப்படின்னா வைத்ததோர் மலமாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மாயை பார்த்திங்கன்னா ஆணவ மலம் போல் மயக்க மட்டுமே செய்யக்கூடியது ஒன்று தான் மாயை. இதை பார்த்திங்கன்னா சைவருள் ஒரு சாரார். அதனை மறுத்தீங்க அப்படின்னா மயக்கமும் செய்யும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த உலகம் தோன்றுவதற்கு முதற் காரணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மாயை. ஆனால் ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு மாதிரி கேட்டகரியில் இருக்கவங்க அந்த உலகம் தோன்றுவதற்கு இதுதான் காரணம் அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிகிட்டே வரும்போது அதை மறுத்தாங்கன்னா அதுக்கு அது என்ன பெயர் அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஸோ உலகம் தோன்றுவதற்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்க பார்த்திங்கன்னா அது வைசேடிகர், அப்புறம் உலகாயதர், பார்க்கரியர், சாங்கியர், சிவாத்துவிதர், மாத்துமிகர், இந்த மாதிரி கணிகவாதிகள் இவங்களாம் பார்த்திங்கன்னா உலகம் தோன்றுவதற்கு ஒவ்வொரு விதமாக சொல்லிகிட்ருக்காங்க. உலகம் இப்படி இதனால தான் தோணுச்சு அதனால தான் தோணுச்சு அப்படின்னு. அதை நீங்கள் சொன்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது மறுத்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. இதை தான் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தோம். அடுத்தது மாயைனா மயக்கம் மட்டுமே செய்யும் அப்படிங்கிறனால அதை பார்த்திங்கன்னா மயக்கமும் உண்மை அப்படிங்கிறனால தனு கரணாதிகளால்
அறிவை விலக்குவித்து அது மயக்கத்தையும் செய்யும். ஸோ மாயை வந்துருச்சுன்னா நம்மளோட அறிவு வந்து பார்த்திங்கன்னா மழுங்கி போய் மயக்கத்தில் இருக்கும். இந்த இடத்துல மயக்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய விபரீத உணர்வு வந்து சொல்கிறாங்க. அந்த விபரீத உணர்வை வந்து செய்வது மாயைக்கு ஒரு தனித்திருக்கக்கூடிய ஒரு இயல்பு. இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மாயையில் வந்து சிக்காதீங்க அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மாயைனா என்ன, மாயையோட இலக்கணம்னா என்ன அப்படிங்கிறத நேற்று பார்த்தோம். இன்றைக்கி மாயைனா என்ன, உலகம் தோன்றுவதற்கு முதற் காரணம் மாயைன்னு சொன்னீங்க அப்படின்னு இருக்குது. அடுத்தது ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கவங்க மாயைனா என்ன, உலகம் உருவாவதற்கு இப்படிலாம் உருவாயிருக்கும், உலகம் வந்து அப்படிலாம் உருவாயிருக்குன்னு ஒரு இமேஜினேஷன், அதாவது ஒரு விஷயத்தை 4 பேர் 4 விதமாக சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த உலகம் தோன்றுவதற்கு இது காரணமாக இருக்கலாம், அது காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டே வராங்க. அதுக்கு அடுத்தடுத்து வரவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை மறுத்துக்கிட்டே வராங்க. ஸோ புதுசாக ஒன்று தோணுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து அழிந்து போகும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி உலகம் தோன்றுவதற்கு நிறைய பேர் நிறைய காரணத்தை சொன்னாலும் அருணகிரிநாதர் என்ன சொல்கிறாருன்னா, உலகம் முதலில் தோன்றுவதற்கு முக்கிய காரணமே மாயை தான் அப்படின்னு சொல்லி அவர் அடித்து சொல்கிறார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரகிருதி மார்க்கம் அந்த வரி சொன்ன பார்த்தீங்களா, பிரகிருதி மார்க்கம் உற்று அலையாதே அப்படிங்கிற அந்த வரிக்குண்டான அர்த்தம் இந்த வீடியோவோட முடியுது. நாளைக்கு அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய வரியில் மீனிங் பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கேர் பண்ணி முருகப்பெருமான் இன்ஃபர்மேஷன் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணி திருப்புகளை படிக்க சொல்லுங்கள். அர்த்தம் புரிந்து கொண்டு படியுங்கள். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு வரிக்குமே வந்து பார்த்திங்கன்னா திருப்புகளோட அர்த்தத்தை சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் அப்படிங்கிற பெல்லை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன், நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கும் சரி உங்களுக்கும் சரி ரிசீவ் ஆகும். நாளைக்கு வந்து மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்.